அண்மையில் தான் நம்முடைய 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள், அதே மாதிரி +2 படிக்கிற மாணவர்கள், இவங்களுக்கெல்லாம் தேர்வு முடிவுகள் வந்து அந்த பிள்ளைங்கள்லாம் இப்போ கல்லூரிகளில் சேர்ந்திருப்பாங்க, மேற்படிப்புக்காக சென்றிருப்பார்கள். இப்போ 10ஆம் வகுப்பு படித்த அந்த மாணவர்கள்கிட்டக்க நீ படித்து முடிச்சிட்டியா அப்படின்னா முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த தம்பி சொல்கிறது பள்ளி படிப்பை முடித்து விட்டார் அப்படின்றது. அதுவும் நிறைய பெண்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகள் தான் மாநில அளவில் அதிகமாக தேர்ச்சி பெறுகிறார்கள். நீங்கள் பொதுவாகவே பார்க்கலாம், நாங்கள் படிக்கிற காலத்திலிருந்தே இந்த மாநில அளவில் முதல் மாணவனாக வருவது, மாணவியாக வருவது, இதில் யாருன்னு பார்த்தா பெரும்பாலும் பெண்கள் தான் இருப்பாங்க. நம்ம பசங்கள்லாம் கொஞ்சம் பின்தங்கி தான் இருப்பாங்க. இவனுக்கு 1000 வேலை சார், அவங்க மாதிரியா சார் நாங்கள் அங்கே போனோம் இங்கே வரணும் அப்படின்னு இதுக்கு ஒரு விளக்கம் வேறு சொல்லுவாங்க. ஆனால் பெண்கள் தான் படிப்பு அப்படின்னு வர்றப்போ அப்படியே கெட்டிக்காரத்தனமாக மாநில அளவில் தங்க பதக்கங்கள்லாம் வாங்கக்கூடியது. அவங்களுக்கான அந்த ஃபோக்கஸ்டாக இருப்பது, அப்புறம் அங்கங்கே ஊர் சுற்றுவதுன்ற மாதிரியான வேலையெல்லாம் இல்லாமல் படிப்பு 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 அப்படின்னு இருப்பது பெண்கள் தங்களுடைய பொறுப்பு 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 என்று இருக்கிறார்கள். இப்போ படித்து முடித்து விட்டதாக அந்த பிள்ளைகள் நினைக்கிறார்களே, உண்மையிலேயே படிப்பு முடிஞ்சுதா? நான் தம்பிகிட்ட கேட்டேன், தம்பி என்னப்பா பண்ணுறேன்னு. நான் படித்து முடிச்சிட்டேன் சார் அப்படிங்கிறார். படித்து முடிச்சுட்டாராம். கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்று உற்றிடு கலைமடந்தை ஓதுகின்றாள் அப்படின்னு நம்ம அவ்வளோ பாட்டி சொல்கிறாங்க. சரஸ்வதி தேவியினுடைய கையில் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் இருக்கும். என்ன அர்த்தம்? நாம் படித்தது ரொம்ப குறைவு, படிக்காது இன்னும் கடல் அளவு இருக்குது அப்படின்னு அந்த அம்மாவே படிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அப்புறம் சரஸ்வதி தேவியே படித்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்றது மூலமாக நமக்கு பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, எப்போவுமே நம்ம முடிச்சிட்டோம், படிப்பு ஓவர் அப்படின்னு நினைக்காத, அது பிரம்மாண்டமான ஒரு விஷயம். நீ ஏதோ இன்னைக்கு பள்ளி படிப்பை படித்ததுனால அல்லது பட்டப்படிப்பு படித்ததுனால முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத அப்படின்றாங்க. இதில் பாருங்கள், ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ ஒரு தம்பிக்கு படித்து முடித்து வேலை கிடைக்குது, ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ, அப்புறம் கல்யாணம் ஆகுது. வீட்டில் கேட்டால் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, ஆயிடுச்சுங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. இப்போ படிப்பு என்பது முடிந்தது, ஆனால் முடியவில்லை, அது ஒரு புதிதான ஆரம்பம். அப்போ தான் ஆரம்பிக்குது. இப்போ கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சு, கல்யாணம் தான் முடிஞ்சதே தவிர இனிமே தான் இருக்கு. நம்ம எந்திரன் படத்தில் அந்த இடைவேளையும் போது ஒரு வசனம் வரும், வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு. அது மாதிரி திருமணம் ஆயிருக்கே தவிர இனிமே தான் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிம்பாங்க. அப்படி தான் சொல்லணும். ஏன், இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமுமே முடிந்து விட்டது என்று நாம் நினைக்கிறோமே தவிர அது நம்முடைய பார்வையில் முடிந்ததாக இருக்கலாமே தவிர அது முடிவு அல்ல, ஒரு புதிய ஒன்றின் ஆரம்பம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சார் இவங்கெல்லாம் ஓவர் சார், இனிமே இவங்க தான் சார் அப்படின்னா இனிமே இவங்க தான் அப்படிங்கிறது எவ்வளவு நாளைக்கு, எப்போ, என்னி வரைக்கும் எதுவும் தெரியாது. அவங்கெல்லாம் ஓவருங்கிறது உங்கள் பார்வைக்கு அது ஓவர், ஆனால் அது ஒரு புதிய எழுச்சி புறப்படுவதற்கான இன்னொரு வேகத்தை தருவதாக இருக்கலாம், யாருக்கு தெரியும். இப்போ காலையில் நம்ம இப்போ பெரும்பாலான பேர்னு சொல்ல வேணாம், ஆனால் ஒரு 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 சராசரியாக நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கலாம், பல் தேய்க்கிறாங்கல்ல. அப்போ வாஷ் பேசின்ட்டு நின்றுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த குழாயில் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும், குழாயில் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும், இவங்க பாட்டு பல் தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. எப்பா நீ தேய்ச்சி முடிச்சுட்டு வாய் கொப்பளிக்கிறப்போ குழாயை தரையன், அது வரைக்கும் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? சில பேர் முகசவரம் பண்ணுறப்போ கூட வாஷ் பேசின்ட்டு நின்று பண்ணிகிட்டு இருப்பாங்க, எழுத்தாப்பில் கண்ணாடியில் இருக்கும், கண்ணாடியில் தன்னுடைய பேரழகை பார்த்தபடியே அப்படி முகச்சவரம் செய்யறதுன்றது ஆண்களுக்கே உரிய உரிமை, அப்படி தான் சொல்லணும். உலகத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னா கண்ணாடி முன்னால் இருந்து பார்த்துக்கிட்டு இல்லாத கோணைத்தனெல்லாம் பண்ணுறது தானே. அதுவும் வேற யாரும் இல்லைன்னா நம்மளுக்கு கண்ணாடி முன்னால் பண்ணுறதெல்லாம் பாருங்களேன், விதவிதமாக இருக்கும். இப்போ குழாயில் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும், ஆனால் மூட மாட்டாங்க. ஒரு அருமையான குறும்படம் ஒன்று பார்த்தேன், ரொம்ப அற்புதமான படம். ஒரு கிராமம், அங்கே ஒரே ஒரு குழா, அதை சுற்றி ஏகப்பட்ட காலி குடங்கள்லாம் காத்திருக்குது, வரிசையாக வச்சுருக்குறாங்க, ஏகப்பட்ட குடங்கள். மணி ஒரு 4:45 வைங்களேன், 5 மணிக்கு குழாயில் தண்ணி வரும் அப்படின்னு ஜனங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் தம்பி ஒரு வீட்டில் முகச்சவரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், பண்ணி முடிச்சுட்டு பல் தேக்க ஆரம்பிக்கிறார்.
இவர் அடுத்தடுத்த வேலை பண்ணிக்கிட்டு இருந்தா கூட குழாயில் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த கிராமத்தில் குழாயை சுற்றி குடங்கள் இருந்திருப்பது அப்படிங்கிறது அந்த தம்பி இருக்கிற வீட்டில் டிவியில் திரைப்படமாக ஓடுது. எல்லாரும் காத்திருக்கிறாங்க, எப்போ வரும்னு அந்த தண்ணி லாரி வரக்கூடிய காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா தண்ணி லாரி வந்து பக்கத்தில் ஒரு பெரிய வாட்டர் டேங்க் ஒன்று இருக்குது, அதில் அந்த தண்ணீர் ஒப்பிடுவாங்க, குழா வழியாக வரும், அங்கே பண்ணியிருக்கிற ஏற்பாடு. இப்போ இந்த அற்புதமாக இந்த காட்சி அந்த இயக்குனர் எப்படி முடிக்கிறாரு, இவர் பல்லு தேய்ச்சி முடிச்சுட்டு ஷேவ் பண்ணி முடிச்சுட்டு இந்த குழாயை மூடுறாரு, கொட்டிக்கிட்டே இருக்கிற குழாயை மூடுறாரு. அங்கே அந்த திரைப்படத்தில் குழாயில் தண்ணி கொட்ட ஆரம்பிக்குது. என்ன அர்த்தம்? யாருக்கோ வரவேண்டிய தண்ணீரை நாம் யாரோ எங்கோ தண்ணீரை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். சொல்லப்போனால் நாம் வீணாக்குகிற தண்ணீர் என்பது இன்னும் யாரோ ஒருவருக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. இங்கே இதை மூடுகிற பொழுது அங்கே தண்ணீர் கொட்ட ஆரம்பிக்கிறது என்பது உங்கள் தேவைகளில் என்ன எல்லாம் இருக்கிறது என்று யோசித்து பார்த்து சிக்கனமாக அதை பயன்படுத்துங்கள். பயன்படுத்திய கையோடு அதை நிறுத்தி விடுங்கள், மூடி விடுங்கள், முடிவு செய்து விடுங்கள். காரணம், இதை எதிர்பார்த்து நூற்றுக்கணக்கான காலி குடங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. எனவே நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக முடிப்பதில்தான் இன்னொரு விஷயம் சிறப்பாக ஆரம்பிப்பதில் இருக்கிறது. உங்களுடைய செயல்பாடுகளை, கடமைகளை செவ்வனே நீங்கள் முடிக்கிற பொழுதுதான் இன்னும் யாரோ ஒருவருடைய தாகம் தீர்கிறது. அதற்காகவாவது அவரவர்களுடைய கடமையை உரிய நேரத்தில், உரிய விதத்தில், சிக்கனமாகவும் சீக்கிரமாகவும் நிறைவு செய்ய வேண்டியது நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற மகத்தான பொறுப்பு. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.